ப்ராஃபிட் இம்பார்ட்டண்ட்டா, கேஷ் ஃப்ளோ இம்பார்ட்டண்ட்டா? 30 டேஸ் வந்து கேஷை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். இன்கேஸ் பையர் லேட் பண்ணால் கூட நம்மக்கிட்ட சேலரி கொடுக்குற அளவுக்கு மற்ற ஆப்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கான பணம் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். லாங் ரன்னில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இல்லாமல் வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியாது. கேஷ் ஃப்ளோவில் கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ப்ராஃபிட் இம்பார்ட்டண்ட்டா, கேஷ் ஃப்ளோ இம்பார்ட்டண்ட்டா அப்படிங்கிறது தான். ப்ராஃபிட் இஸ் இம்பார்ட்டன்ட், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் கேஷ் ஃப்ளோ இஸ் தி மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு லேமன் பார்வையில் சொல்லணும்னா ப்ராஃபிட்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது லாபம் அப்படிங்கிறது. கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து கம்பெனிக்குள்ளே கேஷ் இன் கேஷ் அவுட்டு, பணம் வர்றது போகிறது. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம், நமக்கு ரா மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும், அதை வந்து ப்ராசஸ் பண்ணுவோம், தென் ஃபினிஷ்டு கூட்ஸ் ஆகி மறுபடியும் வந்து மார்க்கெட்டுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து போய் அது சேல் ஆகி மறுபடியும் வந்து நமக்கு பணம் வரும். ஸோ இதில் கிரெடிட்டார் டெப்டார் இருப்பாங்க. நம்ம வந்து வெண்டார்கிட்ட கிரெடிட் சொல்லி பணத்தை வாங்கியிருப்போம். நம்மக்கிட்ட நாம் பொருள் விற்கும்போது அவங்க வந்து நமக்கு 2 months கழித்து பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையர் வந்து சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த 30 டேஸ் வந்து கேஷை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். ஸோ அது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, அது தனி கான்செப்ட்டு. பட் வந்து இந்த ரொட்டேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். அட்லீஸ்ட் அது ஒர்க்கிங் கேபிட்டல் வாங்கி நம்ம எக்ஸஸாக பணம் வச்சுருப்போம். ஸோ நமக்கு வந்து வெண்டாருக்கு நம்ம 30 டேஸ்லேயே பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் நமக்கு ஒர்க் இன் ப்ராக்ரஸில் மெட்டீரியல்ஸ் இருக்கும். அப்புறம் நம்ம சேல் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பணம் வரதுக்கு 60 டேஸ் ஆகுது. ஸோ அப்போ இந்த பீரியடுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் வச்சுருப்போம். பட் ஆனால் நீங்கள் வெண்டாருக்கு 30 டேஸில் பணம் கொடுத்தே ஆகணும். இல்லை அப்படின்னா ஒரு அடுத்த தடவை உங்களுக்கு சார்ஜ் அதிகமாக பண்ணுவார், இல்லைன்னா பொருளை கொடுக்க மாட்டார். இதே சமயத்தில் பையர் வந்து நமக்கு 60 டேஸில் பணம் ரிசீவ் பண்ணலை அப்படின்னா நமக்கு பெரிய சிக்கலாகிடும். இங்கே உள்ளுக்குள்ளே பணம் இருக்காது அப்படின்னா நம்மளுடைய ஆப்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது இல்லைங்களா? சேலரி இருக்குது, எலக்ட்ரிசிட்டி இருக்குது, ரெண்ட் இருக்குது. ஸோ இதையெல்லாம் மீட் அவுட் பண்ணுறதுல சேலஞ்சஸ் வரும். ஸோ அப்போ என்னாகும், நமக்கு மறுபடியும் வெண்டாருக்கு பேமெண்ட்டை டிலேவாக கொடுப்போம். ஸோ இது வந்து ஒரு விக்ஸியஸ் சைக்கிளில் போய் மாட்டிக்கும். விர்ச்சுவஸ் சைக்கிள் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து கண்டினியூஸாக க்ரோ ஆகிட்டு போயிட்டுருக்கிற சைக்கிள். விக்ஸியஸ் சைக்கிள்னால் ஒரு புதக்குழிக்குள்ளே போகிற மாதிரியான ஒரு சைக்கிள். ஸோ அப்போ இதை கரெக்டாக நம்ம மேனேஜ் பண்ணணும். இன்கேஸ் பையர் லேட் பண்ணால் கூட நம்மக்கிட்ட சேலரி கொடுக்குற அளவுக்கு மற்ற ஆப்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் கவர் பண்ணுற அளவுக்கான பணம் வந்து நம்மக்கிட்ட எப்போவுமே இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ அது ஒர்க்கிங் கேபிட்டல் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும். ஸோ ப்ராஃபிட் இம்பார்ட்டன்ட். லாங் ரன்னில் ப்ராஃபிட் வந்து இம்பார்ட்டன்ட். பட் ஷார்ட் ரன்னால் இப்போ நீங்கள் கம்பெனி ஆரம்பித்து சில மேனுஃபேக்சரிங்லாம் வந்து நீங்கள் பிளான்ட்டை செட்டப் பண்ணணும், மிஷினரிஸ் வாங்கணும். ஸோ ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணவே 1 or 2 year ஆயிரும். அது வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை உள்ளே போடணும். ஸோ உங்களுக்கு அப்போ அது வந்து எவ்வளோன்னு கரெக்டாக எஸ்டிமேட் தெரியணும். அதுக்கு உண்டான பண சோர்ஸு உங்களுடைய ஓன் இன்வெஸ்ட்மெண்ட் மணியா இல்லை பேங்க் லோனா, ஸோ அந்த பணமெல்லாம் கரெக்டாக இருக்கணும். நமக்கு இந்த சைக்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் ஆகி கரெக்டாக போகிற வரைக்குமான பணம் வேணும். சைக்கிள் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமும் அந்த டெப்டாரும் கிரெடிட்டார்ஸையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து கேஷ் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ப்ராஃபிட் முக்கியமாக, கேஷ் ஃப்ளோ முக்கியமானா கேஷ் ஃப்ளோ தான் வந்து வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. ஆனால் லாங் ரன்னில் கண்டிப்பாக ப்ராஃபிட் இல்லாமல் வந்து கம்பெனியை ரன் பண்ண முடியாது. ஏன்னா ப்ராஃபிட்டு அதுக்காக தான் தொழிலே பண்ண வரோம். அடுத்தது வந்து ப்ராஃபிட் இருந்தால் தான் அடுத்த வருஷம் ஏறுற காஸ்ட்டுஸ்கெல்லாம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது சமாளிக்க முடியும். ஸோ லாங் ரன்னில் ப்ராஃபிட் இம்பார்ட்டன்ட். பட்டு ரெகுலராக வந்து பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணுறதுக்கு கேஷ் ஃப்ளோ இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நீங்கள் வந்து கேஷ் ஃப்ளோவில் கண்டினியூஸாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதை கரெக்டாக வந்து மந்த் ஆன் மந்த்தோ அல்லது உங்களுடைய ஒரு டைம் லைன் வீக்லி பார்க்க வேண்டியிருக்கா, உங்கள் பிஸ்னஸ் நேச்சரை பொறுத்து மந்த் ஆன் மந்த் பார்க்க வேண்டியிருக்கான்னு பார்த்துட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் பிஸ்னஸ் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போக முடியும். தேங்க்யூ.